మనతో తమిళనాడు నుంచి 5వ 14వ జాతీయ మహాసభలో ప్రతినిధిగా ధర్మపురి జిల్లా కార్యదర్శి మల్లిక గారు హాజరయ్యారు. వారితో వాచాతి ఘటన ఏదైతే ట్రైబల్స్ అత్యాచారాలకు గురయ్యారో ఆ సంఘటన మీద వారిని ఇంటర్వ్యూ తీసుకుందాం. అట్లాగే నర్మద్ గారు దాన్ని ఇంగ్లీష్లో ట్రాన్స్లేట్ చేస్తారు. వెల్కమ్ టు మల్లిక నర్మద్. ద వాచాస్పతి very genocide and harassment on women and rapes on women, burning of homes and houses and lands, everything. What is the main reason of Vachati incident? அவ்வளோ ரேப் நடந்திருக்கு, அவ்வளோ பேர் வந்து அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம், எதனால அந்த வாச்சாத்தி பிரச்சனை நடந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் வாச்சாத்தி என்ற மலை சார்ந்த பகுதி, மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற பகுதியாக அந்த கிராமம் ஒரு 200 குடும்பங்கள் வாழ்கிற பகுதியாக இருக்கு. மொத்தமும் மலைவாழ் மக்கள். அவங்க வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, இவங்க 3 அரசு நிர்வாகமும் சந்தனக்கட்டை கடத்திட்டாங்க அப்படின்ட்டு வழக்கு தொடுக்கிறாங்க. ஊரே காலி பண்ணுறாங்க. இடித்து அடித்து தானியமெல்லாம் கொட்டி பெண்களை சித்திரவதைப்படுத்தி ஆண்களை தகாத வார்த்தைகள் பேசி அடித்து உதைச்சி. ஆனால் சந்தனக்கட்டை கடத்துறது அவங்க கிடையாது. ஆனால் அது வந்து ஆளும் வர்க்கமாக இருந்த அப்போ வந்து அதிமுக அவங்க செஞ்சதை பழி வந்து இந்த ஊர் மேல போட்டு மக்களை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த 3 அரசு துறை சார்ந்தவங்க கொடுமைனா அப்படிப்பட்ட கொடுமைகள். வீடு கிடையாது, எல்லாமே இடிச்சு தரமட்டமாக்கி காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. அப்படியும் இழுத்துன்னு வந்து 100 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆண்களை. பெண்கள் வந்து பயந்து சின்ன பொண்ணுங்களா இருக்கிற 18 பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க. அது உண்மையிலே கதற அது மலம் காவல்துறை அட்டகாசம் என்பது மலம் வந்து வாயில கொட்டினதும் யூரின் போனது இப்படி வந்து அராஜகம் என்பது நாட்டுக்கே தெரியும். வாச்சாத்தி மக்கள் எவ்வளவு கொடுமைப்பட்டிருக்காங்க அப்படின்னுட்டு. This incident happened in 1992 under the false accusation charges that the villages of Vachati in the Arur Taluk of Dharmapuri district, it is a small tribal hamlet where 200 tribal community families were living peacefully. They were actually accused of sandalwood smuggling, but they were not actually doing that illegal activity. It was actually the ADMK gundas who were involved in it. But the government conspired, the government officials conspired and tried to actually track these people. On that particular day, police department, forest department, revenue officials, some 300 to 400 policemen went to the village of Vachati. They actually conducted a very a huge violence which cannot be even described in words. The houses were demolished. The women, 18 women were raped, and even the grains which they were storing in the storage pots, they were all destroyed. And it was such a cruel violence which was inflicted upon the Vachati people. So that is the overall incident that took place in 1992. How many people died? No deaths happened. எத்தனை மரணங்கள் நடந்துச்சு? மரணங்கள். No deaths. Atrocities on lady, women. Yeah, 18 women were raped. They were all young women. Girls who had just attained puberty, they were all raped. What is the role of Maithili Sivaraman to bring this issue national, internationally? Maithili Sivaraman role என்னன்னு ஓவராலா சொல்லுங்க. முதல் பெட்டிஷன் மைதிலி சிவராமன் அவர்கள் பாப்பா அம்மாவும் அந்த வாச்சாத்தி பகுதியில் போயிட்டு அவங்க வந்து ஒரு மனு தயார் பண்ணி சென்னை கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாங்க. சென்னை கோர்ட்டில் வழக்கு தொடுக்கும் போது
அப்ப இருக்கிற அதிமுக கூட வாச்சாத்தி என்பது மலைப்பகுதி சார்ந்து தான் இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற அசம்பிளில பேசுனவங்க கீழே தான் அந்த கிராமம் இருக்குதுன்னே தெரியாது. அப்ப சொன்ன அதிமுக பிரமுகர் எம்எல்ஏ எம்பி அவர் வந்து மலைப்பகுதி மலையில தான் இருக்குது வாச்சாத்தி அப்படின்னுட்டு, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த பகுதியில தரைப்பகுதியாக காடை சார்ந்து அவங்க வாழ்றாங்க அப்படின்றது ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ முதல் பெட்டிஷனாக அப்ப பேப்பர் செய்தி வந்தபோது அதை தான் எவிடன்ஸ் வச்சு மைதிலி சிவராமன் அவர்களுடைய ரோல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் கூட இருந்து அனைத்து வழக்குகளும் கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க உறுதுணையாக இருந்து பெண்களுக்கு சொல்லி, அப்பெல்லாம் விவரம் இல்லாம அந்த மலைவாழ் மக்கள் வாழ்ற பகுதியில படிப்பறிவு இல்லாம இருக்கிற காலத்துல அம்மா வந்து அவங்க கூட இருந்து அனைத்து வகையிலும் உதவி செஞ்சாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லிக்கலாம். Okay. Actually, it was Maithili Sivaraman, Papa Umana, and IDU, All India Democratic Women's Association, who actually wrote the petition to Bhamati IAS, who was the SC/ST Commissioner of Tamil Nadu. So, based on the representation, it was Bhamati IAS who went to the spot. She was the first government official to go to the spot and investigate about the whole issue. You know, what kind of slaughter has happened there. So, she evaluated that. And after that, it was Comrade Nalla Sivan, who was the secretary of Tamil Nadu State Committee of CPIM. He actually filed a petition in the Madras High Court. But those days, they actually went through the petition and dismissed the case. But it was Tamil Nadu CPIM and Malaival Makkal Sangam, the Tribal Welfare Association, that went to the Supreme Court of India and made the High Court take this case. Actually, Supreme Court of India transferred the case to Tamil Nadu High Court, and that is how the investigation was initiated by High Court. The CBI gave an order for CBI investigation, and that is how the whole process of investigation was carried out. So at the end பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. No, how many years? How many years? Yeah, So how many years to take the first verdict from the court? yeah. முதல் தீர்ப்பு வரதுக்கு கோர்ட்ல எவ்வளவு டைம் ஆச்சு கேக்குறாங்க. 28 வருஷம். 28 years. It took 28 years for the district court to pronounce judgment in Dharmapuri. Actually, The judgment, the initial judgment of the court is in favor of the Adivasis or it was actually a victory for the Adivasis. அந்த whole இது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஆதரவாக ஆதிவாசிஸ்க்கு ஆதரவாங்கன்னு கேட்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது. முதல்ல தண்டனை அதிகாரிகளுக்கு 250 பேரும் 57 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு வந்தது. Actually, this you can imagine the scale. 257 government officials, foresters of IFS category, revenue officials, and IPS officials from the police department. They were all involved. So 257 government officials, state machinery, the officers who are part of the state machinery who inflicted violence on the poor, scheduled caste, scheduled tribes, they were actually convicted for this large scale offense. So if you can understand, it is 257 officials who are involved in that inflicting of violence, then you can understand the scale. You can compare the scale of violence which the people have endured. But they actually withstood their struggle. They struggled by all means, through legal means. They were on the roads, they were in front of the secretariat, they were in front of all offices, along with the CPM cadres and the All India Democratic Women's Association and the Tribal Welfare Association. So that is how, Comrade P. Shanmugam of the Malaival Makkal Sangam, he was the secretary at that time. Comrade Dilli Babu, Comrade Annamalai, lot of comrades from Dharmapuri have struggled really hard to get this judgment. And one thing also has to be told about the people and the Makkalodi and the
கமிட்மெண்ட் எப்படி அவங்க வந்து சாட்சி மாறாம இருந்தாங்கன்ற அந்த விஷயம். சேலத்துல மொத்தம் வரிசையில நிறுத்தி குற்றவாளிகள் மத்தியில 1000 பேர் நிறுத்திட்டாங்க. அப்போ வந்து அம்மா அப்பா அம்மா அவங்க பெண்களுக்கு சொல்லி அந்த வரிசையில உண்மையிலே அந்த வாச்சாத்தி அந்த பெண்கள் அந்த கிராம மக்கள் தான் கதாநாயகர்கள். நம்ம நம்ம மாநில செயலாளராக இப்போ இருக்கவங்க முதல் கதாநாயகன்னா அந்த மக்கள் 2வது கதாநாயகன் தான். ஏன்னா சாட்சிகள் வந்து நம்ம வந்து ஒரு முறை பார்த்தாவே அந்த நம்ம பேஸ் மறந்துடும். ஆனா அந்த 18 பெண்களும் எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு கேள்வி என்னாலும் அது கரெக்டா சரியாக அவங்க பதில் சொன்னாங்க பாருங்க. அது உண்மையிலே இப்ப வரை வந்து அந்த மக்கள் உண்மையிலே நான் பாராட்டுறோம். கட்சி மலைவாழ் மக்கள் சங்கம் மாதர் சங்கம் அனைவரும் கூட இருந்து அந்த பெண்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது என்பதுதான் நம்ம பாராட்டத்தக்கது. அது என்ன சொல்லுவோம் அணிவகுப்புல. ஆமா அடையாள அணிவகுப்பு. One minute. Please don't make noise. Okay, can. Actually, since 257 officials were involved in that violence atrocity, they had to be identified in a identification parade. Usually, they used to have for the identification parade in the 1:5 ratio would be followed for the women, for the victims to identify the perpetrators. So here, 1,000 police officials, of which also the accused, the perpetrators, were also in the 1,000 and odd crowd. Even the district magistrate could not conduct successfully complete the identification parade because the police officials were so unruly. They resorted to all kinds of repressive measures right there during the identification parade time. So the leaders of CPIM, the leaders of AIDWA, the leaders of Tamil Nadu Tribal Welfare Association, Comrade P. Shanmugam, they gave immense support to the people of to those 18 women who were raped. So even after 5 years, these women pointed who inflicted that sexual crime towards them. They were very precise in identifying them even after 5 years. They had registered their faces so hard in their mind. So such was the brutality of the violence. So because of all that, process, the Adivasi people, the 18 women who were affected, the entire village which was affected got justice in the courts of India. Finally, final question. What is the final verdict in this Vachathi case? And also, how many years take to final verdict? கடைசியா கிடைச்ச ஜட்மெண்ட்லயும் அது எப்படி உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அப்புறம் வந்து what is the second question? How many years? டோட்டலா வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? இப்போ 33 ஆண்டு. சென்னை கோர்ட்டுல அந்த பெண்களை ஒவ்வொரு முறை கூட்டிட்டு போறதுல சிரமம். ஏன்னா எதுனா பாதிப்பாயிடும் அப்படின்ட்டு 28 வருஷமா சென்னை போயிட்டு அப்புறம் தான் தீர்ப்பு வந்து தருமபுரி கோர்ட்டுக்கு மாத்தின பிறகு தீர்ப்பு வந்து நம்ம தருமபுரியில அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாம் தரவாக விசாரிச்சு ஆய்வு செய்து இத்தனை ஆண்டு காலம் வழக்கு நடந்ததுல உண்மை அப்படின்னு அறிஞ்ச பிறகு அப்புறம் தீர்ப்பு வந்து 257 பேர் குற்றவாளிகள் அப்படின்றத தர்மபுரி கோர்ட்ல சொன்னாங்க. ஓகே, ஆக்சுவலி the first judgment from the district magistrate from the district court was in 2008 29th September. So the convicted went for appeal, so the matter was in the High Court, and the High Court upheld the judgment recently last year on the same date, 29th September. The judge actually waited for that particular date to uphold the judgment pronounced by the district court, because the investigation by the CBI and the government officials were also part of the same machinery. The processes that were the legal processes that were followed after the Supreme Court's transfer of the case to the Madras High Court and the struggle by the people, by the comrades of CPIM and the Tamil Nadu Tribal Welfare, AIDWA and other organizations,
we were able to get justice. The people got justice. And she also mentioned that the heroes of Vachati are the people of struggle, the people of Vachati and Vamati Shanmugam, who stood with the people till the end. So that's Thank you, Nalliga. Thank you. Nalliga. Thank you.